வந்து மூணாவது தலைமுறையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இயற்கை உணவு உண்ணுனீங்கன்னா லட்சம்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆள் 1 ஏக்கர் வாங்குங்க, 1 ஏக்கர் வாங்கி 1/2 ஏக்கர் நெல் பண்ணுங்க, 2 போகம் பண்ணுங்க, மீதி காய்கறி போடுங்க. பேர் ஆர் சிதம்பரம். நான் தஞ்சாவூர் கொடிக்கால் ஒரு கிராமம். நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். கொடிக்காலில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது தென்னையில் வந்து ஊடு பயிராக வாழை இருக்குது. நெல் வந்து பாரம்பரிய நெல் போட்டுட்ருக்கேன். பாரம்பரிய நெல்லில் வந்து நவரா, குள்ளங்காரு, பூங்காறு இந்த வருஷம் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வெள்ளைப்பொன்னி போடலான்னு இருக்கேன். வெள்ளைப்பொன்னியும் கண்டகசாலாவும் போடலான்னு இருக்கேன். நான் வந்து மூணாவது தலைமுறையாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு காட்டு பகுதியாக இருந்தது. எங்கள் பாட்டியார் வந்து இதை ரொம்ப சிரமப்பட்டு வெளியிலேருந்து மாட்டு வண்டியில் மண் அடித்து மேடாக்கி தென்னங்கொல்லை ஆக்கியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி பராமரிச்சிருக்காங்க. மணலெல்லாம் போடுவாங்க. மணலெல்லாம் போட்டோன்னா இப்போ நல்லாயிருக்கு. இப்போ நான் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அதை பராமரிச்சிட்ருக்கேன். என்னோடய பார்வையில் வந்து 20 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பாரும் ரசாயன உரம் போடாமல் தான் செஞ்சாங்க. தென்னை, வாழை, இது மாதிரி காய்கறியெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு போக மீதி வெளியிலையும் கொடுப்பேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக அந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் மெடிசன் சாப்பிட்டே ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து நிலம் வந்து மொத்தம் 7 ஏக்கரு. 7 ஏக்கரில் வந்து 3 ஏக்கர் வந்து 3 ஏக்கர் தென்னை, வாழை, மீதி 4 ஏக்கர் வந்து நெல் பயிர் பண்ணுறேன். நெல் பயிர் பண்ணும்போது நெல் பயிரில் வந்து பாரம்பரிய நெல் தான் போடுறது. பாரம்பரிய நெல்லில் வந்து கொஞ்சம் 2 வருஷம் கொஞ்சம் நஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, மனநிறைவோடு செய்கிறேன். ஒவ்வொரு சமயத்தில் இந்த இப்போ கஜா புயல் அது மாதிரி இந்த இயற்கை சீற்றத்தினால வரும்போது கொஞ்சம் நஷ்டமாகும் மொழிய வேறு நஷ்டமாகாது. நான் எந்த ஃபெர்டிலைசர்ஸும் போடுறதே கிடையாது. மாட்டு சாணம் மட்டும்தான். நாட்டு மாடு வச்சுருக்கேன், ஒரு 6 மாடு. அந்த மாட்டு சாணம் மட்டும்தான். முதல்ல கொஞ்சம் சாணம் போடுவேன். அதுக்கப்புறம் பஞ்சகாவியா, மீன் கரைசல், இது மாதிரி சில ஊக்க மருந்து ஏதாச்சும் கொடுப்பேன். வேறு இதே அடுத்த தடவை வெறும் சாணி மட்டும் போட்டு செய்வோன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அடுத்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் நிறையா போட்டதுனால சாஞ்சிடுச்சு. அதனால் அடுத்த வருஷம் வெறும் சாணத்தோடு நிறுத்திடுவோன்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். வாழை, தென்னையில் வந்து நாட்டு பயிர், தென்னை தான் இருக்குது. எங்கள் முன்னோர்கள் வச்சது. நான் வச்சது வந்து ஒட்டு ரகம் வச்சுருக்கேன். நெட்டக்குட்டையில் வந்து நெட்டக்குட்டை வருது. ஆனால் இருந்தாலும் நாட்டு மரத்து டேஸ்ட்டு, அந்த மருத்துவ குணம் வந்து நெட்டக்குட்டையில் இருக்காது. இப்போ இளநியே நம்ம சாப்பிட்டோம்னா, நாட்டு மரத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நல்லா ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஊடு பயிராக வந்து முதல்ல நான் வரும்போது புல்லு நிறையா இருந்துச்சு. இதை எப்படி அழிக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது என்ன சொன்னாங்க, வாழையை போடு, 2 கொத்து கொத்துனோம்னா இதாக போய்டுன்னு சொன்னதுக்கப்புறம் வாழை போட்டிருந்தேன். வாழை போடும்போது நடுப்புற காணு பிரிப்பேன். 2 தென்னை மரத்துக்கு நடுப்புற காணு பிரித்து அந்த வாழை சருவு, அந்த தென்னை மட்டையெல்லாம் வெளியில் போடுறது கிடையாது. இங்கேயே தான் உரித்து எடுக்கிறதுனால அந்த தென்னை மட்டை எல்லாமே போட்டுருவேன். சாணம் கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றுவேன். அது மாதிரி இப்போ நம்ம இந்த வாழைக்கு வைக்கும்போது அந்த இதுவும் அதோடு சேர்ந்து இழுத்துக்கும். அப்போ புல்லு அழிஞ்சிருச்சு. அப்புறம் யோசனை பண்ணேன். அப்புறம் திருப்பி அழிச்சிட்டு திருப்பி போட்டேன். இப்போ நான் அந்த வாழை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பொதுவாக நம்ம வாழை போட்டாங்கன்னா ஈடு வந்து தார் கொடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு கொடுத்துருவாங்க. இலைக்கு 2 வருஷம் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து அப்படியெல்லாம் இல்லை, தார் தான். வாழைப்பழம் வண்டியும் தான் விற்பேன். வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து வாழைப்பழத்தை வந்து புகை போடுறது கிடையாது. புகை போடாமல் மரத்துலேயே பழுத்ததுக்கப்புறம் தான் வெட்டுவேன். தார் 2 பழம் பழுத்துச்சுன்னா வெட்டிடுவேன். வெட்டி எனக்கு கடை இருக்குது. ஆனால் அந்த கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிவிடுவேன். வெளியில் தார் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதே கிடையாது. எனக்குன்னு சில கஸ்டமர் இருக்காங்க. என் வாழைப்பழத்தை வந்து தேடி வாங்குற அளவுக்கு கஸ்டமர் இருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து கூட வர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. 20 கிலோமீட்டர்லேருந்து வர்றதுக்கு ஆள் இருக்குது. மாடு ஒரு 6-7 மாடு இருக்குது. நான் வந்து பால் வந்து எங்கள் மாடு வந்து 1.5 லிட்டர் கறக்கும், 1 லிட்டர் கறக்கும். 3 மாதம் தான் கறக்கும். 3 மாதத்துக்கு மேலே சில மாடு வந்து 2 மாதத்துலேயே நிறுத்திடும். பால் வந்து விற்கிறேன்னா 80 ரூபா லிட்டர் விற்பேன். ஆனால் 1.5 லிட்டர் தான் ஒரு மாடு கறக்கும். 2 மாடு எப்படி இருந்தாலும் கறப்பேன். நானே தான் கறப்பேன். சாயங்காலம் வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவேன். காலையில் ஒரு வேளை தான் கறப்பேன் பால். இப்போ பஞ்சகாயாவுக்கு எனக்கு தயிர் வேணும். மாட்டு பால், தயிர். அதனால் அது பஞ்சகாவியா போடும்போது அதுக்கு வேணுங்கிறதுனால நான் சொந்தமாக வச்சுருக்கேன். வெளியில் வாங்கி பார்த்தேன், எனக்கு மன திருப்தியாக இல்லை. அதே மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து மாடு வந்து நாட்டு மாடு வந்து அவசியம் தேவை.
நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ணலாம். எவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸே தேவையே இல்லை. யூரியா தேவையில்லை, டிஏபி தேவையில்லை, எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. மாடு இருந்தால் போதும், நாட்டு மாடு இருந்தால் போதும். அது கறக்கலை, அதுக்கு தீனி போட்டு அந்த சாணத்தை எடுத்து போட்டோம்னாலும் சரி, அந்த கோமியத்தை எடுத்து போட்டோம்னாலே போதும். நமக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸே தேவையில்லை. எல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் போய் யூரியா கலையிறாங்க, யூரியா கிடைக்கலங்கிறாங்க. நான் எந்த மருந்துமே போடுறதே கிடையாது. மாட்டு சாணத்தை தவிர எதுவுமே போடுறதே கிடையாது. தென்னைக்கு வந்து எப்பொழுதும் நீர் இருக்கும், அதேமாதிரி காப்பும் நல்லாயிருக்கும். தென்னையோட காற்று, ஏன்னா நம்ம இதுக்காக அது செய்ய போகிறதில்ல, அதுக்காக இது செய்ய போகிறதில்ல. பராமரிப்பு வந்து ரெண்டும் ஒன்றா போயிடும். நீர்ப்பாசனமும் அதே மாதிரி ஒன்றா இருக்கும். அதே மாதிரி மழை நீர் வந்து என்னோடய வயல்லையும் சரி, என்னோடய தோப்புலையும் சரி, வாழைக்கொல்லையாக இருந்தாலும் சரி, தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பிட்டு கூட வெளியில் போகாது. அப்படியே இந்த வயலில் உழுவுறதெல்லாம் கொண்டாந்து தென்னங்கொல்லையில் அந்த பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து அந்த கிடங்கு மாதிரி வெட்டி வச்சுருப்பேன். அதில் வந்து இதாகிடும். ரொம்ப ஒரு 5 நாள் 6 நாள் ரொம்ப கடுமையாக மழை பெஞ்சால் தான் மழை தண்ணியே வெளியில் போகும். இல்லைனா என் வயல்லையோ என் தோப்புலையோ ஒரு பிட்டு தண்ணி கூட வெளியில் விட மாட்டேன். அதே மாதிரி நான் இப்போ உரம் போடுறேன்னா அந்த தண்ணி தேவையில்லை வயலுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கழிவு, அந்த தண்ணியோட வடிகால் வந்து தென்னங்கொல்லையில் தான் விடும். அது மாதிரி அங்கே வச்சுருக்கேன் நான். ஏன்னா மழை நீர் வந்து பூமிக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. அதனால் நான் வந்து மழை நீரை நான் வந்து வெளியில் விடுறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த மட்டை, தென்னங்கொல்லையில் விழுகிற மட்டை, வாழையில மட்டை, இதெல்லாம் அந்த கிடங்களே போட்டுருவேன். அப்புறம் திருப்பி எடுத்து வருஷத்துக்கு 2 தடவை கொத்துவேன் வாழைக்கொல்லையை. இந்த தென்னங்கொல்லை வாழையும் ஒன்றா தானே இருக்குது. அதை கொத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த மட்டையை எடுத்து இப்போ மடிஞ்சிரும். சின்னதெல்லாம் மடியாததை என்ன செய்வோம், எடுத்து போட்டு மண்ணை போட்டு மூடிடுவோம். மண்ணை போட்டு மூடும்போது பார்த்திங்கன்னா மண்ணோட வளம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சாம்பல் போடுவேன். சாம்பல் கழிவு, இந்த மில்லில் இருக்க சாம்பல் வரும், சாம்பலை போடுவேன். அதே மாதிரி சில பேர் இந்த பாக்கு மட்டை தயார் பண்ணுறாங்கல்ல, அந்த பாக்கு மட்டை தயார் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டேருந்து அந்த கழிவு கிடைக்கும். அதை கொண்டாந்து போடுவேன் ஆளுங்க விட்டு. லேபர் தான் கொஞ்சம் கூடமாகும், இருந்தாலும் மண்ணோட தன்மை வந்து இருக்க வந்து நல்லா ஆகும். நமக்கு வந்து மண்ணோட தரம் தான் வேணும். மண்ணோட தரம் இருந்தால் தான் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், ஈல்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து அதில் ரொம்ப இதாக இருப்பேன். ஒரு அதிகாரி கூட சொன்னாங்க, நாங்கள் ஒரு இதுக்கு போயிருந்தபோது வேளாண் அதிகாரி கூட சொன்னார், நான் வாழைப்பழம் திங்கிறதே விட்டுட்டேன், இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் செய்கிறாங்க, என்ன பண்ணுறது, அவங்க தொழிலுக்கு இன்றைக்கி வேணும். இன்றைக்கி ஒரு தார் 100 ரூபாய்க்கு வாங்கினா ஸ்ப்ரே பண்ணால் காலையில் விற்றுடலாம். நாங்கள் அப்படியெல்லாம் விற்க மாட்டோம். எங்களுக்கு இதில் கொஞ்சம் நஷ்டம் தான் வரும். இப்போ நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா தார் வெட்டும் போது பாருங்கன்னா அதிலே வந்து ரஸ்தாளி தார் பார்த்தீங்கன்னா வெடிக்கும், நெய்வாழைன்னு சொல்லுவாங்க, அது கூட வெடிக்கும். அப்புறம் செவ்வாழையும் வெடிக்கும், பழுக்க அந்த பக்குவத்தை பார்த்து வெட்டிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சமயத்தில் கூட நஷ்டமாகும். இருந்தாலும் நம்மளோட குறிக்கோள் என்னென்னா, நோய் இல்லாமல் எல்லோரும் வாழணும். அதனால் வந்து நம்மளால் எவ்வளோ இதாக செய்ய முடியுமோ, தரமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கணும். இயற்கையாக தரமாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அனுபவித்ததை வந்து எல்லோரும் அனுபவிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, எனக்கு உறவினரே செலவு பண்ணுறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மருத்துவ செலவுங்கிறதே கிடையாது. பொருள் வாங்குறதுல தான் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கூட போகும் ஒழிய. என்னோடய அனுபவத்துக்கு சொல்கிறேன், இந்த கைக்கூத்தல் அரிசி யார் வீட்டில் இருக்கோ, பொதுவாக இயற்கையால் எது விளைஞ்சாலும் நல்லது. ஆனால் இயற்கையில் வந்து பாரம்பரியத்தை வந்து நம்ம ரொம்ப மறந்துக்கிட்டே இருக்கோம். அந்த பாரம்பரியம் வந்து மறக்காமல் வாழ்ந்தோம்னா, பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே சரி, இந்த விவசாயத்திலேன்னு சொல்லல, நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி, பாரம்பரியத்தை நம்ம மறந்தோம்னா நமக்கு அழிவு தான். உயிரினத்தை வந்து 100க்கு 99% எனக்கு தெரிஞ்சு நான் அழிக்கணும்னு விரும்பவே மாட்டேன் நான். அது மாதிரி இருந்தால், இயற்கையோட ஒண்டி இருந்தால் நமக்கு இயற்கை ஒத்துழைக்கும். நம்ம இயற்கையில் போய் வந்து ஏதாச்சும் நம்ம நினச்சோம்னா அதோட இதை போய்டும். அதனால தான் நம்ம இப்போ எல்லாருமே பாதிக்கிறோம். தென்னையில் வந்து ஊடு பயிராக சில பேர் எல்லாம் நிறைய இது போடுறாங்க. நான் வந்து வாழை தான் போட்டிருக்கேன் 10 வருஷமாக. நான் இது போட்டு 15 வருஷம் ஆச்சு. ஆனால் முதல் தடவை போடும்போது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு, இப்போ இது வந்து 10 வருஷத்துக்கு வாழை இது. ஆனால் பராமரிப்பு வந்து தென்னைக்கும் வாழையும் போடுறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா, பில்லு இருக்காது. நம்ம அதே மாதிரி கொத்துறது செலவுலாம் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். அதேமாதிரி நான் காணு பிரிச்சுடுவேன். காணு பிரிக்கும் போது அந்த குப்பையெல்லாம் அதில் போடுறதுனால தண்ணி பாசனம் அதிலேயே விடுவேன், மேலேயும் விடுவேன். அந்த மட்டையெல்லாம் இருக்க இது நல்லாயிருக்கும். செலவும் வந்து நமக்கு வந்து கம்மியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ தென்னையில் பார்த்திங்கன்னா, ஆனால் நான் தென்னையில் மட்டையை ஒன்றையும் எடுக்கிறது இல்லை. நான் தேங்காய் மட்டும்தான், தேங்காவையும் உரித்து
மார்க்கெட்டுக்கு அனுப்புவேன். மார்க்கெட்டுக்கு அனுப்புனா கம்மியாக தான் வரும். முக்கால்வாசி நம்ம பொருளை வந்து நம்ம விற்க பார்க்கணும். அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டில் போனீங்கன்னா நம்மகிட்டேருந்து வாங்குவோம். ஏலத்தில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா போவோம். 10 ரூபா போகிற காயை வெளியில் வந்து நம்மளே விசாரித்தோம்னா 15 ரூபாய்க்கு விற்பாங்க. அதனால் நம்ம பொருள், விவசாய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் விவசாயி வந்து நம்ம பொருளை வந்து விற்க கற்றுக்கணும். முதல்ல நம்ம அலிமானம் பண்ணணும். நம்ம பண்ணால் தான் நமக்கு லாபம். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கணும். நம்ம வந்து உட்காந்துட்டு முதலாளி மாதிரி இருந்தோம்னா கிடைக்காது. எல்லாம் லேபர் அப்போ தான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இப்போ வாழை பார்த்திங்கன்னா வாழை ஊடு பயிர் போடுறதுனால ரெண்டுக்கும் செலவு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவு வந்து மிச்சமாகும். அதே மாதிரி இப்போ உரம் போடும்போது ரெண்டும் எடுத்துக்கும். வாழையும் எடுத்துக்கும், தென்னையும் எடுத்துக்கும். இப்போ தென்னைக்கு வச்சோம்னா வாழை எடுத்துக்கும், வாழைக்கு வச்சோம்னா தென்னை எடுத்துக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் லேபர் மிச்சமாகும். தண்ணி விடும்போது தண்ணி செலவும் அதே மாதிரியே இதாகும். ஆனால் நான் எல்லாம் விட்டு நமக்கு வந்து தண்ணி நிறையா இருக்கிறதுனால நான் சொட்டு நீர் பாசனம் போடுறதில்ல. சாதாரணமாக வாய்க்கால் வச்சு இதுக்கு அந்த பார்த்திங்கன்னா அதுதான் செஞ்சிகிட்ருக்கேன். எருவு வைக்கும்போது அதே மாதிரி ஆகிடும். ஆனால் எருவு நான் தான் 2 போகம் எருவு வைப்பேன். வாழைக்கு, தென்னைக்கு வந்து ஒரே ஒரு இது தான் போடுவேன். அது ரெண்டுமே எடுத்துக்கும், நல்லாயிருக்கும். வாழையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாருக்கு கொண்டுட்டு போனோம்னு வச்சிங்களேன், 100 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டான். சமயத்தில் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு கூட கேட்பான். ஆனால் இதே நம்ம சீப்பு நம்ம விற்றோம்னு வச்சிங்களேன் 35 ரூபாய்க்கு விற்றுடலாம். அப்போ அவங்க கொண்டாந்து வச்சாங்கன்னா அவங்க அதேமாதிரி விற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விற்க கற்றுக்கணும். நம்ம கடை போடணும். சாயங்கால நேரத்தில் விவசாயம் பண்ணணும்னா நம்ம பொருளை நம்ம விற்க வந்து இது பண்ணவே கூடாது. பப்பாளி இருக்குது என்கிட்ட, ஊடு பயிராக பப்பாளி போட்டிருக்கேன். நாட்டு பப்பாளி பறிக்க சிரமமாக தான் இருக்கும். நாங்களே அளக்க வச்சு தான் இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஹைப்ரிட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டையாக இருக்கும், கையாலே பறிச்சிக்கலாம். ஆனால் இது நாட்டு பப்பாளிலாம் அப்படி பறிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து குட்டை ரகத்துக்கே போயிட்டுருக்கோம். இப்போ தென்னை மரமே எடுத்துக்கங்க, அந்த இளநீ பாருங்கள், அப்படியே குட்டை ரகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளே பறிச்சிடலாம். ஆனால் நெட்ட ரகத்தில் நம்ம பறிக்க முடியாது. ஆனால் நெட்ட ரகத்தில் இருக்கிறது வந்து குட்டை ரகத்தில் இருக்காது. அது யாருக்கும் தெரியறதில்லை. 50 ரூபா கொடுத்தாலும் அந்த இளநீ வாங்கி சாப்பிடுவாங்களே ஒழிய நம்மளோட இதை வந்து நம்ம பறித்தா அங்கே மேலேருந்து பறித்து கீழே போடக்கூடாது. கயிறு கட்டி தான் இறக்கணும். இப்போ வாழைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு செலவு வந்து இப்போ 5 கிலோ சாணம் சொன்னேன். 5 10 கிலோ சாணம். 2 வருஷத்துக்கு 10 கிலோ சாணம், 1/2 கிலோ கடலப்புண்ணாக்கு, இல்லைனா 1/4 கிலோ கடலப்புண்ணாக்கு. இவ்வளோ தான் எனக்கு செலவு. சாணம் பார்த்திங்கன்னா ஒன்றா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து ஒரு 5 ரூபா வரும். 5 ரூபானா 50 100 ரூபா வரும். மொத்தத்துக்கு செலவு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தூரடிக்கு 100 ரூபான்னு வச்சிங்களேன். செலவு எல்லாம் சேர்த்திங்கன்னா. ஆனால் வாழை வந்து 400 ரூபாய்க்கு விற்கும். அதேமாதிரி தென்னை பார்த்திங்கன்னா தேங்காய் நான் விற்றேன்னா கூட இருக்கும், மார்க்கெட் போனால் அதாக இருக்கும். ஒரு தேங்காய் வந்து ஒரு 15 ரூபா வரலும் விற்கும். நம்ம தேங்காய் ஒரு வெட்டுக்கு இப்போ என்கிட்ட வந்து 300 மரம் இருக்குது. 300 மரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 காய் வரும். 3500 காய் வரும் ஒரு வெட்டுக்குன்னா ஒரு 40 நாளுக்குள்ளே ஒரு வெட்டுவோம். ஒரு தென்னைக்கு நான் வந்து அவ்வளோ ஜாஸ்தி செலவு பண்ணுறதில்ல. தென்னைக்கு வந்து பாசன நீர், சாணம் வந்து கிடங்குல போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு 50 கிலோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து 50 கிலோலாம் போடுறதில்ல. நான் ஒரு 40 கிலோ ஒரு கிடங்குக்கு 40 கிலோ போடுவேன். ஆமாம், 40லேருந்து 50 கிலோ போடுவேன். அது ஒரு 10 மரத்துக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ தான் வரும் ஒரு தென்னைக்கு. அது செலவானம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் எப்பயாச்சும் இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த குப்பை இதெல்லாம் போடுறதுனால நமக்கு வந்து அது ரொம்ப செலவு மிச்சம். ஆனால் தேங்காய் மட்டும்தான் எடுப்பேன். மீதி மட்டை பாலையெல்லாம் எடுக்கிறதில்ல. அதிலே போட்டு மண்ணிலே போட்டு மூடிடுவேன். எனக்கு தென்னையிலையும் வாழையிலையும் வர லாபம் வந்து வருஷத்துக்கு ஒரு 8லேருந்து 9 லட்ச ரூபா வரும். செலவும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4 லட்ச ரூபா வரும். அதிகபட்சம் நம்ம செலவு பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதிகபட்சம் 4 லட்ச ரூபா, 3லேருந்து 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும். சமயத்தில் நம்ம கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரும். நெல் பயிர் வந்து எனக்கு வந்து 1 2 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கரில் வந்து அதில் ஒரு நான் வந்து அரிசியாக விற்கிறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 லட்ச ரூபா வரும். நான் எல்லாம் தயார் பண்ணி நான் விற்கிறதுனால. குடவுனில் போட்டோம்னா சொசைட்டியில் போட்டு அந்த பாரம்பரிய நெல் இல்லாமல் அதெல்லாம் போட்டோம்னாலே ஓரளவுக்கு லாபம் இருக்குது. நான் அது போடுறதில்ல. நம்ம இது பண்ணுறதுனால இது எனக்கு லாபகரமானதான் தெரியும். ஆனால்
சில கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள், இப்போ நெல் போட்டிருக்கேன், படுத்து தான் இருக்குது, லேபர் கொஞ்சம் கூட ஆகும். அதே மாதிரி படுக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஈல்டு வரும். அது இயற்கை சீற்றத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போலாம் இந்த ஆடி மாதத்துலாம் மழையே பெஞ்சது கிடையாது. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். மருத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா செலவு பண்ணுறாங்க. அவ்வளோலாம் செலவு பண்ணணுன்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அது வேஸ்ட்டு. இனிமேல் வர்ற இளைஞர்கள் வந்து இயற்கை உணவு உண்ணுனீங்கன்னா நீங்கள் வந்து லட்சியமத்தோடு வாழ்ந்தீங்கன்னா போதும். லட்சம்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தெரியாமல் செய்கிறாங்க. இளைஞர்கள்லாம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும், எல்லாம் போட்டுக்குவாங்க. இப்போ வேணா விவசாயம் காப்போம்னு அந்த இதோடு இருக்கக்கூடாது. விவசாயத்தை வந்து நம்ம காக்கணும். விவசாயம் தான் மருந்து, அரிசி தான் மருந்து, காய்கறி தான் மருந்து. நம்ம வந்து மருந்து ஃபெர்டிலைசர்ஸு போடாமல் செஞ்சிங்கன்னா வந்து மருத்துவ ரீதியாக நமக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி. நான் 10 வருஷமாக செலவு பண்ணுறதே இல்லைல்ல. நஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நஷ்டம்லாம் ஒரு பெரிய இது இல்லை. நம்மளால் ஒரு 10 குடும்பம் வாழணும், அந்த நோக்கத்தில் வாங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என்கிட்ட வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறாங்களே சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரிலாம் யாருமே செய்கிறது இல்லைன்னு. அது மாதிரி நீங்கள் வாங்க, விவசாயத்துக்கு வாங்க, விவசாயத்துக்கு வந்து செய்யுங்க. அதே மாதிரி இயற்கை உணவு உண்ணிங்கன்னா மருத்துவ செலவே இருக்காது. கண்டிப்பாக வாங்க. இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நானே என் பையனை ரொம்ப ஊக்கப்படுத்துவேன், வா அப்படின்னு. வந்தால் தான் நம்ம வந்து மருத்துவத்துலேருந்து இது தப்பிக்கலாம், மருத்துவ உலகத்துலேருந்து தப்பிக்கலாம். நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுல வந்து கொஞ்ச நாள் விவசாயத்துக்கு கொஞ்சம் உங்களுக்காக, உங்கள் வீட்டுக்காக கொஞ்சோண்டு நிலம் வாங்குங்க. நிலம் வாங்கி நீங்களே எல்லாமே செஞ்சு எல்லாமே சாப்பிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஒரு ஆள் 1 ஏக்கர் வாங்குங்க. 1 ஏக்கர் வாங்கி அரை ஏக்கர் நெல் பண்ணுங்க, 2 போகம் பண்ணுங்க, மீதி காய்கறி போடுங்க. அது போட்டாலே உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். 10 தென்னை மரம் வைங்க போதும். அதே மாதிரி ஒரு மாமரம் வைங்க. இப்போ மாமரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாக இருக்குது. இது மாதிரி நாட்டு ரகத்தை நம்ம பாரம்பரியத்தை மறக்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நோய்வாய் இல்லாமல் வாழலாம். அதெல்லாம் இன்னுமே வர்றதை வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள்லாம் வந்து இயற்கை மாறணும், மாறி நோய் இல்லாமல் வாழணும். அதான் என்னோடய குறிக்கோள்.